வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஒரு பிக் ஷாக்கிங்கான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 7 இயர்ஸ் ஜர்னி ஃபைனலாக எண்டிங் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாம் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிகிட்ருக்க விஜய் டிவி ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் சீசன் 8 கம்மிங் சூன் வரப்போகுது. ஸோ குக்கு வித் கோமாளி ஆஃப்டர் எல்லா பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படின்ற லிஸ்ட்லாம் வந்து ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸை ஹாஸ்ட் பண்ண கமல்ஹாசன் சார், ஸோ இவங்க தான் இனிமே என்னால் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நான் சீசன் 7ஓட எண்ட் பண்ணிக்கிறேன், சீசன் 8ல என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பிக் ஷாக்கிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்காங்க. அவங்களோட பிக் பாஸ்ல ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவங்களோட ஜென்யூனான ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க சொல்லும் போது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்டிஆர் சம் எபிசோட்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கமல்ஹாசன் சாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு பிக் கொஸ்டினாகவே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க இந்த டிசிஷனை இப்படி சடனாக வந்து சொல்லுவாங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஒவ்வொரு பிக் பாஸ்லையும் பார்க்கும்போது பாப்புலரான சீனியாரிட்டி ஆக்டர்ஸ் தான் வந்து ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சடன்லி வந்து இனிமேல் பிக் பாஸ் சீசன் 8ல என்ன நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்கனால எல்லாத்துக்குமே சேட் தான். ஸோ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எஸ்டிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவு ட்ரூ அப்படின்னு தெரியல. ஸோ சம் எபிசோடில் தான் எஸ்டிஆர் வந்தாங்க, பட் அவங்களுக்கு அந்த அளவு குட்டாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.